எல்லோருக்கும் வணக்கம். இது சிஎன்எஸ் தமிழ். நான் உங்கள் சிஎன்எஸ் குமார். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியாரை பத்தி தான் பார்க்கலாம். இந்த வீடியோ அவர் பத்தின காணொலி தான். அவர் துணிச்சலா பேசுறதெல்லாம் உண்மைதானா, இல்ல தேர்தலுக்காக அவர் அந்த மாதிரி பேசுறாரா? மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபியோட சேர்ந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேர்தலுக்காக வேணும்னே அவர் அந்த மாதிரி பேசுறாரா? 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே பிஜேபி எதிர்த்து அவர் துணிஞ்சாரா? அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா? அவங்க கூட்டாளிகளா ஒத்துழைப்பாங்களா? கூட்டாளிகளும் கூட இருந்த எம்எல்ஏ எம்பிக்கள் போனதுல இந்த மந்திரிக எல்லாருமே ஒத்துழைப்பாங்களா? ஏன்னா அன்வர் ராஜா மாறி இருக்காரு, பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அன்வர் ராஜாவை மாறி இருக்காரு. இப்போ அந்த மாதிரி நீ ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத பற்றி காணொலி தான் இது. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம எதனால சந்தேகப்பட வேண்டியது இருக்குதுன்னா, அன்வர் ராஜா அவர் ஏடிஎம்கள் இருந்து மாறி திமுகவுக்கு போயிட்டாரு. அது அவருடைய பெரிய போயிட்டாரு, அவரு விட்டாங்க. இப்போ ஆனா வேலுமணி சார் பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஒரு மீட்டிங்ல போய் ஒரு கொடிய சிஸ்டம் அது எடப்பாடியார் கேட்டு போனாரோ கேட்காம போனாரோ தெரியல. ஆனா அவர் மீது ஒரு எடப்பாடியார் நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் எடப்பாடியார்னால முடியாது. நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான். இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா, நான் தான் முதலமைச்சர், நான் தனித்து தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சில இடங்கள்ல தடுமாறுறாரு. தாவேக்கா வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு கடவுள் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறாரு. சரி, நாம் தமிழர் கட்சி வருமானா அதுவும் கடவுள் கையில இருக்குதுன்னு எதுவும் நடக்கலாங்கிறாரு. இவர் ஒரு துணிச்சலா தெளிவான ஒரு முடிவா எதுவுமே சொல்லாம இருக்காரு. இப்போ இபிஎஸ் சொல்றாரு பாத்தீங்களா, அவரை நான் சேர்த்திக்குமானா அது காலம் கடந்து போயிருச்சு, சேர்த்திக்குமான சொல்ற காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த நிபந்தனையும் இல்லைங்கிறாரு. ஒருத்தர் காலில் ஓட விடுவோங்கிறாரு. அந்த அளவுக்கு போய் நான் சேர்த்திக்கலங்கிறாரு. ஆனா டிடிவி கூட சேர்த்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. டிடிவி நம்ம சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல இருக்கிற அவர் பிஜேபி எதிர்த்து ஸ்டெண்ட் பண்ண முடியுமாங்கிறது தான். இப்ப தேர்தலுக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இந்த முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் கண்டிப்பா உழுகாது பிஜேபினா. போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அதனால தோத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் மேடைகள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா அவர் அரசியல் உண்மையா அரசியல்ல அவர் நிச்சயமா பிஜேபி அவரால் எதுக்க முடியாது. எதிர்த்தாருன்னா எடப்பாடியாரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை கொண்டாந்துருவாங்க. இப்ப வேலுமணி இருக்காரு, அவரு யார் கேட்டு அவரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போனாரு, கட்சியை கேட்டுக்கூடல சம்மந்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போய் கொடியேற்றுலாம் வர்றாரு. அப்ப அவர் மேல இவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, இவர் எடுக்கவே இல்லை. அப்ப இது எந்த வகையில நம்பகத்தன்மையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எல்லா மேடைகளையும் பேசுறாங்க, இது பேசி வச்சு பேசுனதா இருக்கும். நயனார் நாகேந்திரன் ஒன்றும் அவர் ஒன்றும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. அவர் ஏடிஎம்கே காரர் தான், அதனால எடப்பாடியார் ஆதரவா பேசுறாரு. அவர் அந்த அர்த்தத்துல சொல்ல, இந்த அர்த்தத்துல சொல்ல அப்படின்னு. அண்ணாமலை பரம வைரியா இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் அவளையும் எடப்பாடியார் இருக்கிறாங்க. அது இன்னையா அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல, அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர் சொல்லித்தான் அண்ணாமலை தூக்கிட்டாங்க. ஏடிஎம்கேல பாஜக மாநில தலைவராக ஏடிஎம்கே கூட்டணி சேரும் போது ஒரு நிபந்தனையா எடப்பாடியார் வச்சார். அந்த நிபந்தனையின் பேர்ல தான் அண்ணாமலையை தூக்கிட்டாங்க. அந்த வெறி இருக்குல்ல. ஆனா ஆரம்ப காலத்திலேயே அண்ணாமலை எதிரியத்தான் செயல்பட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எடப்பாடியாருக்கு எதிர்பார்த்தா செயல்பட்டாரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர் எடப்பாடியார் மேடையில பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பிஜேபி எதிர்த்து பேசுறாரான்னா சந்தேகம் தான். அவர் ஒன்னும் தெளிவா பகிரங்கமா சொல்லல. நான் எடுக்கிறதுதான் முடிவு. அமித்ஷா எல்லாம் யாரு அவரு அம்பி சூடா பானா மாதிரி ஒரே நம்மள உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு பிறந்து வரணும். பகிரங்கமா அவர் சொல்லணும். ஆனா அந்த மாதிரி அவர் சொல்றது இல்ல. அவர் மாதிரியா மலுப்பெல்லாம் அவர் சமாளிச்சுட்டு போறாரு. நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்க தான் முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் முதலாளி அமித்ஷா அதை சொல்றதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அதிமுக இருந்து வருவாங்க அப்படிங்கிறார். ஆனா எடப்பாடி பத்தியில எதுவுமே சொல்லல. முதல்ல அவங்க எப்படி தமிழக சட்டசபை எலெக்ஷனுக்கு அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சட்டசபை தேர்தலுக்கு யார் பேட்டி கொடுக்கணும்? எடப்பாடியார் பேட்டி கொடுக்கணும். திமுகல ஸ்டாலின் பேட்டி கொடுக்கணும். மற்ற விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் மாநில கட்சி, அதனால அதுலயும் அவங்களும் அந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க எல்லாம் மாநில கட்சி, அந்த லெவல்ல தான் அவங்க இருப்பாங்க, அது பேசுறாங்க.
ஆனா பாஜகங்கிறது ஒரு தேசிய கட்சி. அது எப்படி பேச முடியும்? நினைச்சு பாருங்க, மாநில கட்சி மிரட்டுது அப்படின்னா எடப்பாடியார் பலவீனமா தானே இருக்காரு. அவர் தெளிவுபடுத்தணும், இதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும். உண்மையில நான் சொல்றதுதான் சட்டம், நான் தான் முடிவு பண்ணுவேன், பிஜேபியே வேண்டாம்னு நினைச்சா பிஜேபி தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு எடப்பாடியார் என்னைக்கு சொல்றாரோ அப்பதான் எடப்பாடியாரோடைய வார்த்தைகளை நம்ப முடியும். இல்லைன்னா இப்ப எடப்பாடியார் ஒரு பலகீனமா தான் எல்லாருமே அமித்ஷா சொல்லி கூட சொல்லியிருக்காங்க, நீங்க இப்போதைக்கு இந்த மாதிரி பேசுங்க, இல்லைன்னா ஓட்டு விழுகாதுன்னு அமித்ஷாவே இப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா அமித்ஷா கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல, அது 3% சாதாரண இல்லை. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நம்மளை எதிராகிறது அவங்க வேலை, அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆமா, இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது எடப்பாடியார் தான் தெளிவா சொல்லணும். எடப்பாடியார் கையில தான் இருக்குது. அதுக்கான காணொளி தான் இனி வரும் காலங்களில் எடப்பாடியார் என்ன பேசுறாங்கிறத பார்த்து திருப்பி புதுசா காணொலிகள் உங்களுக்கு பதிவு செய்யறேன். இந்த காணொளி பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.